வணக்கம்ங்க. நான் உங்கள் மரபுலி ராஜன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அத்திப்பழம் நம்ம ரோட் சைடில் வந்து பொதுவழிச்சாலையில் அத்தி மரம் இருந்துச்சுங்க. அதை நம்ம பறிச்சிருக்கிறோம். பறித்து தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, இந்த மரத்தை அடியிலேருந்து கொத்துறாங்க. இந்த மரம் தானே சரி செய்யும், ஒரு அளவு தான் சரி செய்யும். இப்போ கீழேருந்து கொத்தி மேலே வரையும் கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுனா, இது தொடர்ச்சியாக கொத்தும் போது என்ன ஆகும், இந்த ஒரு மரம் கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே இது இறக்க ஆரம்பிச்சிடும். அத்தி மரத்தில் தான் தொடர்ச்சியாக அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அந்த மரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் இப்போ ஒரு மாதம் இப்போ ஃபுல்லாக கொத்திருக்கீங்களா, கேப் விட்டு அடுத்த ஒரு 6 மாதம் கழித்து எடுத்திங்கன்னா பால் வரும். தொடர்ச்சியாக இங்கேருந்து மேலே வரையும் போவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும், மரம் வந்து வலுவழுக்க ஆரம்பிச்சிடும், இறந்துடும். மரம் மறுபடியும் கொத்தி மறுபடியும் அந்த இடத்த சரி பண்ணியிருக்கு. இந்த இடமும் பாருங்கள், இந்த இடத்த கொத்திருக்கிறாங்க, மறுபடியும் சரியாயிருக்கு. அடுத்த ஒரு 10 நாளில் மறுபடியும் இதை கொத்த ஆரம்பித்தா என்ன ஆகும், இப்போ நம்ம உடம்புல ஒரு சின்ன கீரல் விழுந்தால் தாங்குறோமா, அதே மாதிரி தான் மரங்களும். இதை தவிர்த்துடுங்க. ரொம்ப நாளாக ஒரு பதிவு போடணும்னு நினைச்சேன், போட்டேன். வரும் 5 கிலோ பை, இது நந்தி ஒரு 5 கிலோ வரும். பழங்களை பறித்து மட்டும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி தயவுசெய்து கொத்தாதீங்க மரத்தை. நம்ம தான் வளர்க்குறது இல்லை, ரோட்டில் அரசாங்கம் வைக்கிறதையும் நம்ம கொத்தி இந்த மாதிரி வீணாகுன்னா அந்த மரம் ஒரு கட்டத்துக்கு மேலே செத்தே போயிடுது.